இப்போ எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இப்போ ஸ்டாப் லாஸ்ன்னு சொன்னோனே, நான் ஃபர்ஸ்ட்டு சொல்லியிருப்பேன். என்னன்னா ஸ்டாப் லாஸ் எப்படி வைக்கிறீங்க? உங்களுக்கு எவ்வளோ லாஸ் தாங்க முடியுமோ அப்படி வைக்காதீங்க. மார்க்கெட் எங்க குடுக்குதோ, அந்த இதில வச்சுக்கோங்க. நெறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அதுக்குன்ட்டு 100 பாயிண்ட் தள்ளி, 200 பாயிண்ட் தள்ளி அப்படி வச்சீங்கன்னா, இன்கேஸ் மார்க்கெட் ட்ரெண்ட் மாறிடுச்சுன்னா, நீங்க எவ்வளோ 100 பாயிண்ட் தள்ளினாலும் சரி, 200 பாயிண்ட் தள்ளினாலும் சரி, மார்க்கெட் என்ன ஆகும் செய்யும்? ஸ்டாப் லாஸ் அடிக்க தான் செய்யும். இதுவே நம்ம கரெக்ட்டா வச்சிருந்தோம்னா, நம்ம வந்து கம்மியான பாயிண்ட்லயே நம்ம என்ன பண்ணியிருப்போம், லாஸ்ட்ல வெளில வந்திருப்போம். இதுவும் இருக்கு. என்னன்னா, நான் 100 பாயிண்ட் தள்ளனா எனக்கு அடிக்காது. அப்படிலாம் சொல்லவே முடியாது. மார்க்கெட் ட்ரெண்ட் மாறுச்சுன்னா, இப்போ அப் ட்ரெண்ட்ல இருக்கு. நான் என்ன பண்றேன்னா, மேல தூக்கி செல் பண்ணிட்டு நான் ஸ்டாப் லாஸ் மேல வச்சேன்னா, 100 பாயிண்ட்டும் சரி, 200 பாயிண்ட்டும் சரி, அது ஆல் டைம் ஹை ஆயிடுச்சு. ஸ்டாப் லாஸ் அடிச்சுக்கிட்டே தான் இருக்கும் தவிர, அத வந்து நிறுத்த முடியாது. அதனால 2 சைடும் இருக்கு. 2 சைடும் பார்த்துட்டு லேர்ன் பண்ணி, ரொம்ப லாஸும் பண்ணக்கூடாது. அதே மாரி லாஸ் வந்துட்டு எந்த இடத்துல குளோஸ் பண்ணணுமோ, அதையும் தெரிஞ்சுட்டு பண்றது எப்போதும் நல்லது. ஓகே.